ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே இருக்க ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அந்த டிபார்ட்மெண்ட் கீழே புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்க வேரியஸ் பிளாக்ஸ், அதாவது வேரியஸ் யூனியன்ஸ்க்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. போஸ்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஜீப் டிரைவர், நைட் வாட்ச்மேன், ரெக்கார்ட் கிளர்க், இந்த மாதிரி மல்டிபிள் வேகன்சிஸ் இருக்குது. டோட்டல் வேகன்சி 39. சேலரி ருபீஸ் 15,700 to 62,000 per month. இது வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் டேட் வந்து 8 January 2024 ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிருச்சு. லாஸ்ட் டேட் 31st January 2024. ஜாப் லொக்கேஷன் புதுக்கோட்டை. புதுக்கோட்டையில் இருக்க வேரியஸ் பிளேசஸ் அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். அப்ளை மோட் வந்து ஆஃப்லைன், நீங்கள் வந்து போஸ்ட் அனுப்பணும் அல்லது நேராக போய் கொடுக்கலாம். அஃபிஷியல் வெப்சைட் வந்து pudukkottai.nic.in. நான் ஆல்ரெடி சொன்னது போல் அந்த வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் கீழே இருக்க மல்டிபிள் பிளாக்ஸ், அதாவது மல்டிபிள் பஞ்சாயத்து யூனியன்ஸ் கீழே தனித்தனியான டீட்டெயில்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ புதுக்கோட்டையில் இருக்க ஆவுடையார் கோயில் பிளாக், ஸோ அந்த ஏரியாவில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் 2 போஸ்ட்டும், ரெக்கார்டு கிளர்க்கில் 1 போஸ்ட்டும் இருக்குது. அதே போல் மணமேல்குடி இந்த ஏரியாவில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 3 போஸ்ட்டும், ரெக்கார்ட் கிளர்க் 1 போஸ்ட்டு, நைட் வாட்ச்மேனில் 1 போஸ்ட் இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு பிளாக்குக்கும் தனித்தனியான டீட்டெயில்ஸ் இங்கே வந்து நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கோம். அதை வந்து கிளியராக செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அப்புறம் வந்து எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 8th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட சேர்த்து சைக்கிள் அண்ட் 2 வீலர்ஸ் வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். ஜீப் டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருக்கணும். டிரைவர்ன்றனால வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் வித் 5 years எக்ஸ்பீரியன்ஸ், இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து நைட் வாட்ச்மேன், ஸோ இந்த போஸ்டிங்கு பார்த்தீங்கன்னா எந்த எஜுகேஷன் தேவையில்லை, ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். ரெக்கார்டு கிளர்க்கு பார்த்தீங்கன்னா 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம எதுக்கு பார்க்குறோன்னா, இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் போஸ்ட். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே இருக்க பெர்மனன்ட் போஸ்டிங். ஸோ வந்து கவர்மெண்ட் ஜாப் தேர்ற கேண்டிடேட்ஸ் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பேஜ் பாட்டமில் இருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அந்த பட்டன், இதை கிளிக் பண்ணிங்கன்னா புதுக்கோட்டை வெப்சைட்டுக்கு தான் போகும். ஏன்னா அங்கே வந்து பிடிஎஃப்ஸ் இருக்கனால மொத்தமாக நம்ம வெப்சைட்டில் எல்லாத்தையுமே ஆட் பண்ண முடியாது. ஸோ இதை கிளிக் பண்ணும்போது டேரெக்டாக வந்து புதுக்கோட்டை வெப்சைட்டோட கெரியர்ஸ் பேஜ், இந்த நோட்டீஸஸ் போனீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் இருக்கும், அந்த பேஜ் இங்கே லேண்ட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாக்குக்கும் தனித்தனியாக பிரித்து இங்கே போட்டிருக்காங்க. இப்போ கந்தர்வக்கோட்டை இந்த பிளாக்கில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெக்கார்டு கிளர்க், இந்த மாதிரி 2 தனித்தனியாக இருக்குது. இதோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், வியூ பட்டன் இருக்கும். இப்போ வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு உண்டானது இந்த இடத்துல இருக்குது, இந்த வியூ பட்டன், இதை கிளிக் பண்ணணும். ஸோ இங்கே ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டோட டீட்டெயில்ஸ் இருக்குது. டோட்டலாக வந்து 3 வேகன்சி இருக்குது. சேலரி டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அந்த பே ஸ்கேல் படி 15,700 to 58,100 இந்த ரேஞ்சில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த 3 போஸ்ட்டும் வந்து யாருக்கெல்லாம் எந்த கேட்டகரி, அதாவது எந்த கேஸ்ட்டுக்கு வந்து அலோகேட் ஆகிருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. அதோட டீட்டெயில்ஸ் வந்து இந்த டேபிளில் இருக்குது, இது செக் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் இருக்குது. ஸோ ஜென்ரலுக்கு மினிமம் 18 to 32 வரைக்கும் இருக்கணும் மேக்ஸிமம். அப்புறம் ஓபிசிக்கு 34 இருக்கலாம், எம்பிசிக்கும் 34, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 37 இருக்கலாம், விடோ கேண்டிடேட்ஸ்க்கும் 37, டிசேபிள்டு கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 10 years வரைக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ 32 + 42 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸர்வீஸ்மெண்ட்க்கு மேக்ஸிமம் வந்து 50 years வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதிலே வந்து கேட்டகரி வைஸ் வந்து 55 years வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்க உங்களோட கேட்டகரி எதுன்னு பார்த்து அதுக்கேற்றாப்புல உங்களோட ஏஜ் லிமிட்டை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 8th பாஸ் பண்ணியிருக்கணும். அப்புறம் வந்து சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். 2 வீலர்னால் மோட்டார் சைக்கிள் ஓட்டணும் அவசியம் கிடையாது, ஜஸ்ட்டு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருந்தால் கூட போதும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த புதுக்கோட்டை வெப்சைட்லேயே இந்த இடத்துல இருக்கும். ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டோட இந்த டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். ஸோ இதில் கேட்டுக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சைன் பண்ணிடணும் ஒட்டி. அப்புறம் இதில் கேட்டுக்க எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணணும். இதை வந்து நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிவிட்டு அவங்க என்னெல்லாம் வந்து வச்சு அனுப்ப சொல்கிறாங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் உள்ளே வச்சு அனுப்பிடணும். ஸோ இங்கே சொல்லியிருப்பாங்க என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு. கல்வி தகுதி சான்று, உங்களோட 8th சர்டிஃபிகேட், அதாவது 8th பாஸ் பண்ண அந்த சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வந்து டிசி, அப்புறம் கேஸ்ட் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட ஆதார், அப்புறம் வந்து ஓட்டர்ஸ் ஐடி, ரேஷன் கார்டு, கார்ப்பரேஷன் அல்லது பஞ்சாயத்தில் வந்து நீங்கள் ரசீது கட்டியிருப்பீங்க வீட்டு வரிக்கு, அதான் டீட்டெயில்ஸு, அதில் ஏதாவது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து உங்களோட அட்ரஸ் எழுதி ஒரு கவர் உள்ளே வைக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு கால் பண்ணுறதுக்கு திருப்பி அனுப்புறதுக்கு எல்லாத்தையும் வச்சுட்டிங்கன்னா அதை டிக் பண்ணிடணும். டிக் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து எல்லா டாக்குமெண்ட்ஸ் வச்சு நீங்கள் போஸ்ட்டில் அனுப்பலாம் அல்லது நேராக போய் கொடுக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தனித்தனியாக இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு பிளாக்குக்கும் தனித்தனியான டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ வந்து ரெக்கார்டு கிளர்க்கு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் டாக்குமெண்ட், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரெக்கார்ட் கிளர்க்கு, அதாவது பதிவுரை எழுத்து. ஸோ டோட்டல் எவ்வளோ வேகன்சி, ஒவ்வொரு பிளாக்குக்கும் வேகன்சி மாறும். சேலரி டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்து
எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கணும் ரெக்கார்ட் இருக்குது. அப்புறம் வந்து சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி காமனான டீட்டெயில்ஸ் நிறையா இருக்கும். அப்புறம் விண்ணப்ப காலம் இருக்குது. இது எல்லா போஸ்ட்டுக்கும் சேம் தான். ஜனவரி 9லேருந்து ஜனவரி 31 வரைக்கும் நீங்கள் வந்து கொண்டு வந்து கொடுக்கலாம், அல்லது போஸ்ட்டில் அனுப்பலாம். மார்னிங் 10லேருந்து ஈவினிங் 5:45 ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. அட்ரஸ் இங்கே இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்துக்கும் தனித்தனியான அட்ரஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஊராட்சி ஒன்றியத்துக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை அந்த டாக்குமெண்ட்டை செக் பண்ணிவிட்டு அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் கரெக்டாக பார்த்து அனுப்பிடுங்க. ஸோ 2 பேஜ் இருக்கும். கீழே போனீங்கன்னா செகண்ட் பேஜ்லேயும் ஒரு சில ஏரியா இருக்கும். இந்த 2 ரோ வரைக்கும் இருக்குது. ஸோ இது வந்து பழைய போஸ்ட் கீழே இருக்குது. ஸோ இதிலேருந்து மொத்தம் வந்துட்டு இதில் இருக்க எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிங்க. உங்களோட எலிஜிபிலிட்டியும் பார்த்துங்க. டிரைவருக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் பாருங்கள். இது வந்து புதுக்கோட்டையில் இருக்குது. டிரைவர் வந்து ஜீப் டிரைவர். ஸோ ஜீப் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். டோட்டல் ஒவ்வொரு பிளாக்குக்கும் தனித்தனியான நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் மாறும். சேலரி பார்த்திங்கன்னா 19,500 to 71,900 லெவல் 8 தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பே ஸ்கேல். அதுக்கப்புறம் வந்து ஏஜ் லிமிட் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 2 வேகன்சியை வந்து எந்தெந்த கேட்டகரிக்கு அலோகேட் ஆகிருக்கின்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து 8th பாஸ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். முக்கியமானது வந்து 5 years வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ இது இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு டேட்லாம் வந்து சேமாக தான் இருக்கும். அட்ரஸ் மட்டும் மாறும். நான் ஆல்ரெடி சொன்னது போல் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தனித்தனியான அட்ரஸ் இருக்கும். நேரில் கொண்டு போய் கொடுக்கலாம். நான் சொன்னது போல் ஸ்பீட் போஸ்ட்லேயும் அனுப்பலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.